தற்பொழுது நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற பாரிய அனர்த்தம் காரணமாக வைத்தியர்கள் உட்பட நாட்டு மக்கள் பலரும் இந்த பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கின்றார்கள். குறிப்பாக இலங்கையை தாக்கிய இந்த சூறாவளி புயலின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த வெள்ளப்பெருக்கினால் நாட்டில் இருக்கின்ற 11 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய பொறுப்பு நாட்டு மக்களாகிய அனைவருக்கும் இருக்கின்ற சூழ்நிலையிலே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய அங்கத்தவர்கள் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் விதத்திலே பல்வேறுபட்ட செயற்பாடுகளை செய்து வருகின்றார்கள். குறிப்பாக நாட்டிலே எங்களுடைய 126 கிளைச்சங்கம் ஊடாக 23,000க்கும் அதிகமான அங்கத்தர் ஊடாக நாட்டு மக்களுக்கு இந்த அனர்த்த சூழ்நிலையிலே அவர்களிடம் சென்று அவர்களுக்கு வேண்டிய சுகாதார பிரச்சனைகளை தீர்க்கும் விதத்தில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய பங்களிப்பானது தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. குறிப்பாக அனர்த்த முகாமைத்துவ இணைப்பு நிலையத்தை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்திலே தலைமையகத்திலே நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அதேபோன்று சகல மாவட்டம் உள்ளடக்கும் விதத்திலே சகல மாவட்டத்திலே இந்த அனர்த்த முகாமைத்துவ இணைப்பு நிலையத்தை நாங்கள் ஸ்தாபித்திருக்கின்றோம். ஆகவே இந்த விடயத்தை பார்க்கும் பொழுது இந்த விடயத்திலே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தொடர்ச்சியாக எங்களுடைய அங்கத்தவர்களை பணிக்கமர்த்தி இந்த அங்கத்தவர்களுடைய செயற்பாடின் காரணமாக நாட்டு மக்களுக்கு நாங்கள் இந்த பிரச்சனைகளை தீர்க்கும் விதத்திலே செயற்பட்டு வருகின்றோம். குறிப்பாக நாட்டில் இருக்கின்ற பல்வேறுபட்ட வைத்தியசாலைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. சில வைத்தியசாலைகளுக்கு செல்ல முடியாத நிலை, அங்கே தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகின்றன. குறிப்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது அதாவது சிலாப வைத்தியசாலை அங்கே தொடர்புகள் முற்றாக துண்டிக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகின்றன. அதேபோன்று கண்டி மாவட்டத்தில் இருக்கின்ற கண்டி பிரதான வைத்தியசாலை, கம்பள வைத்தியசாலை, பேராதனிய வைத்தியசாலை, அதேபோன்று பதுளை மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறுபட்ட வைத்தியசாலைகள் பாரிய நெருக்கடிகளுக்கு உள்ளாகியிருக்கின்றன. அதேபோன்று மகியங்கன வைத்தியசாலை தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையிலே இருக்கின்றன. அங்கே இருக்கின்ற நோயாளிகள் பலர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். ஆகவே இவ்வாறான விடயங்களை கருத்தில் கொண்டு எங்களுடைய வைத்தியர்களும் இந்த அனர்த்தத்தினூடாக பல்வேறுபட்ட பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்களுக்கு வேண்டிய குடிநீர், உணவு வகைகள் போன்றவற்றை வழங்கக்கூடிய பொறுப்பு எங்களிடம் இருக்கின்றது. ஆகவே இவற்றை நாங்கள் செய்து வருகின்றோம். இந்த நிலையில் நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், வைத்தியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அதே போன்று சகல துறையினரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு தேவையான சகல விடயங்களையும் சுகாதார அமைச்சு அதே போன்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் ஊடாக நாங்கள் அவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு எங்களுடைய உதவிகளை வழங்கி ஆதரவை வழங்கி நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய சேவையை முன்னெடுத்து வருகின்றோம். அத்தோடு இந்த அதாவது புயலின் காரணமாக ஏற்பட்ட மழையின் காரணமாக நீர்ப்பற்று அதாவது நீரானது அதிக அளவில் உருவெடுத்து வருவதன் காரணமாக இந்த நீரினால் பரவக்கூடிய பல்வேறு நோய்கள் பெருகக்கூடிய ஆபத்துகள் காணப்படுகின்றன. உதாரணமாக வாந்தி பேதி, வயிற்றோட்டம் போன்ற நோய்கள் குடிநீர் பிரச்சனை காரணமாக ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதே போன்று லெப்டோஸ்பைரோசிஸ் போன்ற எலிக்காய்ச்சல் போன்ற நோய்கள் பரவக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. நுளம்புகளினால் பெருகக்கூடிய டெங்கு நோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இவ்வாறு பல்வேறுபட்ட நோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இவை சம்பந்தமாக பொதுமக்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக ஆலோசனைகளை வழங்கி வருகின்றோம். இவர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி நாங்கள் ஆலோசனை கூறி வருகின்றோம். ஆகவே இவ்வாறான நடவடிக்கைகளை எங்களுடைய 23,000க்கும் அதிகமான அங்கத்தவர்களை நாடளாவிய ரீதியில் நாங்கள் பணிக்கமர்த்தி இந்த அனர்த்த காலத்திலே நாட்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருகின்றோம். குறிப்பாக நாட்டு மக்களுக்கு மின்சார சம்பந்தமான பிரச்சனை காணப்படுகின்றன, உணவு சம்பந்தமான பிரச்சனை காணப்படுகின்றன, குடிநீர் சம்பந்தமான பிரச்சனை காணப்படுகின்றன. ஆகவே இவர்களை இந்த பிரச்சனைகளை தீர்க்கும் பொருட்டு குறிப்பாக உணவு பொதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். அதே போன்று மின்சாரத்தை
மீளமைத்து கொடுப்பதற்காக நாங்கள் சகல துறையினருடன் தொடர்புகளை ஏற்படுத்தி அவற்றை மீள செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். குறிப்பாக தொடர்பாடல் சம்பந்தமான பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பல்வேறுபட்ட இடங்களுக்கு தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்பாடல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன. இவற்றை நாங்கள் உரிய சேவை நிலையங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களுக்கூடாக இந்த கோபுரங்களை சரி செய்து முதலாவது கட்டமாக இந்த தொடர்பாடல்களை நாங்கள் சரி செய்து வருவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக தொடர்ச்சியாக எந்தவித பின்னிற்கும் இல்லாமல் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாட்டு மக்கள் மீது கரிசனை கொண்டு எங்களுடைய நடவடிக்கையை நாங்கள் எடுத்து வருகின்றோம். ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் தொடர்புபடுத்தி நாட்டு மக்களுக்கு எதிர்வரும் காலங்களில் ஏற்படக்கூடிய சுகாதாரமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த காலப்பகுதியிலே குறிப்பாக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சுகாதார பிரச்சனைகள் சம்பந்தமாக நோய்கள் ஏற்கனவே இருக்கின்ற நோய்கள் தீவிரமடையக்கூடிய சாத்தியங்களும் இருக்கின்றன. உதாரணமாக ஆத்துமா மற்றும் இழுப்பு போன்ற நோய்கள் இந்த காலத்திலே அதாவது கூடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆகவே இவை சம்பந்தமாக குறிப்பாக வைத்தியசாலைகள் பாதிக்கப்பட்ட பொழுதும் வைத்தியசாலைகள் உள்ள வைத்தியர்கள் பாதிக்கப்பட்ட பொழுதும் நாங்கள் எங்களுடைய சுகாதார சேவையை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கு நாட்டு மக்களுக்காக கொண்டு செல்வதற்காக நாங்கள் எங்களுடைய அங்கத்தவர்களை பணிக்கமர்த்தி இந்த விடயங்களை செய்து வருகின்றோம். ஆகவே இனிவரும் காலங்களில் கூட இந்த வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்ட பின்விளைவுகளை சமாளிப்பதற்கான சகல விடயங்களையும் எங்களுடைய தடுப்பு பிரிவினூடாக நாங்கள் எடுத்து வருகின்றோம். குறிப்பாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் பல்வேறுபட்ட துறையினர் இந்த நோய் தடுப்பு பிரிவிலே பங்காற்றி வருகின்றனர், சேவை செய்து வருகின்றனர். அவர்களுக்கூடாக நாங்கள் இந்த நோய்களை தடுப்பதற்கான ஆலோசனைகள் இவ்வாறு நோய் ஏற்பட்டால் அதற்கு எவ்வாறான சிகிச்சைகளை செய்ய வேண்டும், எவ்வாறு பொதுமக்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற சுகாதார ஆலோசனைகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம். ஆகவே இவற்றை நாங்கள் நாட்டு மக்களுக்கு அவர்கள் இருக்கின்ற பிரதேசங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்ற பிரதேசங்களுக்கு சென்று அவர்களை நேரடியாக கண்காணித்து நேரடியாக பரிசோதனை செய்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சுகாதார பிரச்சனையை தீர்ப்பதிலே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தொடர்ச்சியாக செயற்பட்டு வரும். இந்த விடயங்கள் சம்பந்தமாக இனிவரும் காலங்களிலும் தொடர்ச்சியாக செயற்படும் என்பதையும் நாட்டு மக்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். நன்றி, வணக்கம்.